குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2024 குரோதி வருடம் அக்டோபர் மாதத்தின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை நன்னாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம். அக்டோபர் 11ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பூஜை ஆரம்பம். அன்னைக்கு தான் அந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். அடுத்து அக்டோபர் 17 அப்படிங்கிறது பௌர்ணமி திதி. திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய, முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள், அம்மனுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட விசேஷ தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் 21 அக்டோபர் 21, 24 பார்த்தோம்னாக்க சுமுகூர்த்த தினங்களாக வருது. அடுத்து அக்டோபர் 28 வாஸ்து நாள். புது வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்து குறிக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 31 தீபாவளி திருநாள் பண்டிகை அப்படிங்கிறது அன்னைக்கு தான் வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் தொடங்குது. அது மட்டும் இல்லைங்க, 4 விதமான கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறதும் இந்த அக்டோபர் மாதத்தில் வருது. புதன் பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் 10ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் 20ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இதுக்கு இடையில சூரிய பகவான் அப்படிங்கிறவர் அக்டோபர் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இப்படிப்பட்ட பெயர்ச்சிகளை வைத்துக்கொண்டு என்ன விதமான பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் இலக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, விதி அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளுக்கும் தசாபுத்தி பலன்களும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பொது பலன், அக்டோபர் மாதத்திற்கான பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்ப்போம். சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசியான சிம்ம ராசிக்கு இப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ராசிநாதன் எப்படி இருக்கார் அப்படின்னா 2ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். கேதுவோட பிடியில் இருக்கிறார். புதனோட சேர்ந்து இருக்கிறார். தனக்காரகனோடு சேர்ந்து தான் இருக்கிறார். தனக்காரகன் உச்ச நிலையில் இருக்கிறார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, அவரே 10 கூடையவராகவும் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல யார் இருக்கிறது? சனி பகவான் வக்ரம் பெற்று உங்கள் மேலே பார்க்குறார், உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். 8ல் ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்போடு சேர்த்து 11ஆம் இடத்துல பார்த்தோம்னா யார் இருக்கிறாங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. இதுதான் கிரக அமைப்பு, ஆரம்ப காலகட்ட கிரக அமைப்பு. பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10, 13 தேதிகளில் என்ன நடக்குது அப்படின்னா புதன் சுக்கிரன் மாற்றம் ஏற்படுது. இந்த மாற்றங்களுக்கு ஏற்றாறு போல் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்குறோம். இப்போ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எதையும் தனித்து நின்று செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உண்டு. எந்த சூழ்நிலையிலும் தான் எடுத்துக்கொண்ட முயற்சி அப்படிங்கிறதுல வெற்றி பெற வரையும் போராடக்கூடிய ஒரு தன்மை உண்டு. எதுலேயும் முன்னெடுத்து போகக்கூடிய ஒரு தகுதி அப்படிங்கிறது உண்டு.
தலைமை தாங்கக்கூடிய தகுதியெலாம் உண்டு. ஆமாம், தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சூழ்நிலையை பார்த்து பயப்படாமல் தனக்கான சூழ்நிலையை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் தான் நம்ம சிம்மராசி அன்பர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கானா, உறுதியாக சாதகமாக இருக்குது. ஒரு நல்ல காலகட்டம் தான். ராசிநாதன் 2ல் இருக்கிறது அப்படிங்கிறது தனவரவு அப்படிங்கிறது நல்லா கொடுப்பாரு. அதுலேயும் புதன் உச்சம் பெற்ற புதனோட சேர்ந்து இருக்கையில் பார்த்திங்கன்னா கமிஷன் தொழில்கள், சேல்ஸு, மார்க்கெட்டிங், இந்த ரியல் எஸ்டேட் கமிஷன் தொழில்கள் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கமிஷன் தொழில்களையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, நல்ல பொருள் வரவு, பணவரவை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்கு ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னமும் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, புதன் வேற மாறுவார், சுக்கிரனோட போய் சேர்றாரு. இன்னும் கொஞ்சம் கூடுதல் வருமானம், தொழில் சார்ந்த வருமானம், தொழிலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் வியாபாரத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. சூரியனும் சேர்றாரு. அப்போ சூரியனும் கேதுவோட பிடியிலிருந்து மாறையில் பார்த்திங்கன்னா இன்னமும் வெற்றி, புத ஆதித்ய யோகம் ஏற்படுது. அப்போ புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டாலே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். அப்போ எடுக்கிற காரியங்கள்லாம் ஜெயிக்கணும். ராசிநாதன் கூட சூரியனாக இருக்கிறாரு. அப்போ நல்ல விஷயந்தான். அப்போ சிம்மராசியை பொறுத்த வகையில் வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில், இப்போ என்னென்னா சனி பகவான் வக்ரம் பெற்று 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. அப்போ குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் கொஞ்சம் குளறுபடியாக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. என்னென்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாள வேணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள், குரு வேறு வக்ரவம் ஆயிட்டார். வக்ரவமாகி 2ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு. அதனால் இந்த காலகட்டம் அவர் 5 குடையவராக இருக்கிறாரு. கொஞ்சம் எதிர்மறை சிந்தனைகள் குடும்பத்தில் பேசுகிறது, அதனால் ஒரு வாக்குவாதங்கள் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். அதனால் இந்த விஷயத்தில் பேசுகிறது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேசுகிறது, எதிர்காலம் குறித்து திட்டமிடுறது, இப்படிப்பட்டு நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசி தேவையில்லாத வாக்குவாதங்களை உருவாக்க வேண்டாம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நடக்காத விஷயம்னு சொல்லலை, என்னென்னாக்க திட்டமிடுறதுக்காக, எதிர்காலம் குறித்து திட்டமிடுறதுக்காக இப்போவே அது சம்மந்தப்பட்டு வாக்குவாதங்கள் வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அதை மட்டும் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கணும். வேறு என்ன, குடும்ப பெண்மணிகளுக்கெல்லாம் அந்த காலகட்டம் நல்லா இருக்குது. சிம்மராசி குடும்ப பெண்களை பொறுத்தவரை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவங்க. எந்த குடும்பத்தில் சிம்மராசி பெண்கள் இருக்காங்களோ அவங்க தான் டிசிஷன் மேக்கர். அப்படின்னா என்னென்னா, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த குடும்பத்துக்கு அவங்கள்ட்ட இருக்கும். நல்ல நிர்வாக ஆற்றல், குடும்பத்தை ரொம்ப பக்காவாக நிர்வாகம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டம் அவங்களுக்கு போற்றும் வகையில் பாராட்டுக்கள், மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் நல்லா இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வி நிலை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் எந்த குறைபாடும் இல்லை. உயர்கல்வி அப்படிங்கிறதும் நல்லா இருக்குது. படிக்காத குழந்தைகள்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து வேறு என்ன, உடல் உபாதைகள் ஏதேனும் இருக்கா அப்படின்னு பார்க்கையில் பெருசாக ஒன்றும் உடல் உபாதைகள் உங்களுக்கு இருக்கிறது மாதிரி இல்லை. இருந்தாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சல் திரிச்சலாக இருக்கும். அலைச்சல், அதனால் கொஞ்சம் என்னென்னா உடல் அசதி, சோர்வு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து போகும். வண்டி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது. திங்கட்கிழமை விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமைகளில் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில், உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் மகம் நட்சத்திரம். எதிரிகளை எளிதில் வெல்லக்கூடிய ஆற்றலும் செல்வ சேர்க்கையை அதிகரிக்கக்கூடியவர்களுக்காக, அதற்காக உழைக்கக்கூடியவர்கள், எப்பேற்பட்ட தடையையும் தாண்டி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவர்கள். ஆமாம், இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்புக்குரியதாகவே இருக்குது. ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. என்னென்னா, மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் நல்ல வருமானத்திற்கான அனைத்து வேலைகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குடும்பத்தோட ஒற்றுமை அதிகரிக்கும். ஆமாம், குடும்பம் சார்ந்த உறவுகள்லாம் கொஞ்சம் இந்த இடத்துல பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. வருமானம் அப்படிங்கிறத
கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து பூரம் நட்சத்திரம் எப்படி இருக்குது? அனைவராலும் பாராட்டுக்குரியவராக இருப்பார். எல்லோருக்கிட்டையும் ஈஸியாக அறிமுகமாகிடுவார். அது மட்டும் இல்லாமல் கலை இலக்கிய ஆர்வம் உண்டு. இன்னொன்று மற்றவரை புகழ் பற்றி பேசக்கூடியவர். இவரும் புகழ் பெறக்கூடியவராக இருப்பார். இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இவரை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகளாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். தொழிலில் ஜெயிப்பார். தொழிலில் நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கமிஷன் தொழில்கள், கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் சார்ந்து கலை இலக்கிய துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் பேங்கிங் செக்டார், எழுத்துத்துறைகள், கணிதத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், வேறு என்ன அமைப்பு? உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா, இவர் நன்றி மறக்காதவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவர்கிட்ட இருக்குது. அனைவராலும் பாராட்டுக்குரியவராக இருப்பார். அதே போல் பல்வேறு விதமான அறிவு சாஸ்திர ஞானங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கு. இவர் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி செயல்பாடு இந்த காலகட்டத்தில் இருக்கும்னா, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் திட்டமிட்ட விஷயங்களை செய்கிறதுக்காக அயராது பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. அடுத்து முயற்சி, பணத்திற்கான தொழிலுக்கான முயற்சி அப்படிங்கிறதும், அதில் வருமானத்தை எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறதும் ரொம்ப அதிதீவிரமாக எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு. அரசு காரியங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமே தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். அதே போல் அரசியல் துறை சார்ந்து இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.